இது தெரியாமல் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவர் வந்து தருதலை தற்கூரி டிவிக்கு ஆளுங்க தான் உடச்சிட்டாங்க அப்படின்ட்டு பேசிட்டார். இப்போது யார் தருதலை யார் தற்கூரி அப்படின்றது இந்த இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு, போலீஸில் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வரத்துக்கு 15-20 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ண முடியாது, கூட்டம் சேர்ந்துடும், அதனால் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? சரி, வெயிட் பண்ண முடியல, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நேராக வீட்டுக்கு போனதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாமே கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஓகே, உங்களுக்கு தான் ஆலோசனை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வேணும் இல்லையா, உங்களுக்கு சுயமான அறிவில்லை, அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஆலோசனை செஞ்சு நீங்கள் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு உங்கள் மூளை பாத்ரூம்லேயோ இல்லை உங்கள் வீட்டு கிச்சன்லேயோ டேப்போ இல்லை தண்ணியோ வரல, டேப் உடஞ்சிருச்சுனாலும் நீங்கள் டிவிக்கேவை தான் சொல்லுவீங்க இல்லையா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்குங்க.